வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சியவதிகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸாகவும் டே வைஸாகவும் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 38 நாள்களுக்கு உண்டான டாபிக் வைஸாக நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி 39வது நாள். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, குரூப் 4க்கு மொத்தமாக ஒரு 2000 சயின்ஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாபிக் வைஸாக கொடுத்து அதிலிருந்து ஒரு மினிமம் 10க்கு 5 வினாவாவது அடிக்க வைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஐடியாலஜி. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து 1500 வினாக்கள் கிட்டத்தட்ட நம்ம போட்டோம். இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன், இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தாவரவியலில் பார்ட் 5 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ காலிஃப்ளவரில் எந்த நோய் வந்து மாலிப்டினத்தின் குறைபாடால் ஏற்படுகிறது அப்படின்னா, சாட்டைவால் அப்படின்ற ஒரு நோய். ஓகேங்களா? எந்த கனிமத்தினுடைய குறைபாட்டால் எக்ஸாந்திமா அப்படின்ற நோய் ஏற்படுகிறது அப்படின்னா, தாமிரம். ஓகேங்களா? எந்த கனிமம் பச்சையத்தின் கூறாக இருக்குது அப்படின்னா, மெக்னீசியம், Mg அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ நீராவி போக்கினுடைய இழுவிசை கோட்பாட்டை ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா, கிளார்க், ரென்னர், கர்ட்ஸ் அப்படின்றவங்க. வேரழுத்தம் என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, ஸ்டீஃபன் ஹேல்ஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? சாரேற்றம் குறித்த ஜேசி போஸ் எதை முன்வைத்தார் அப்படின்னா, உயிர் துடிப்பு. ஓகேங்களா? ரிலே பம்ப் எந்த கோட்பாட்டை முன்வைத்தார் அப்படின்னா, காட் வெஃப்ஸ்கி அப்படின்றது. ஸ்கார்த் கோட்பாட்டை முன்வைத்தார் அப்படின்னா, pH கோட்பாடு. ஓகேங்களா? தரச சர்க்கரை இடைமாற்றை கோட்பாட்டை கொடுத்தவர் யாருன்னா, ஸ்டீவர்ட் அப்படின்றவர். ஊறுகாய் போடுவதற்கு பயன்படக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்றது. ஓகே, 331. செல்லுக்குள் நீர் செல்வதும் வெளியேறுவதும் எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, நீர் உள்ளார்ந்த திறன். ஓகேங்களா? புரோட்டோபிளாசத்தை பல நிலை கூழ்மமாக கருதியவர் யார் அப்படின்னா, வில்சன் ஸ்பிஷர் அப்படின்றவர். ஓகேங்களா? 15:1 என்ற விகிதம் எதில் வந்து தோன்றுகிறது அப்படின்னா, நெல்லில் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு தோன்றும். குக்கர் பிட்டா பெர்ஃபோவில் கனியின் நிறத்தின் பாரம்பரியத்தில் தோன்றக்கூடிய விகிதம் என்ன? 12:3:1. முழுமை பெறாத ஓங்குத்தன்மையினுடைய புறத்தோற்ற விகிதம் என்ன அப்படின்னா, 1:2:1. இடைப்பட்ட பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சி காணப்படும் தாவரம் ஆண்ட்ரைனம் அப்படின்றது. பாரம்பரிய மாதலினுடைய குரோம கொள்கை முன்வைத்தவர்கள் சட்டன், போவெரி அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஜீன் குரோமோசோமில் காணப்படும் ஒரு குறிப்பிட்ட அமைவிடம் லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாலிபெப்டைடு தயாரிக்கும் ஜீனினுடைய செயல்படும் அலகின் பெயர் என்ன? சிஸ்ட்ரான். ஒரு அமினோ அமிலத்தை குறிக்கும் ஜீனின் மிகச்சிறிய அலகு கோடான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இரு பண்பு கலப்பு விகிதம் என்ன? 9:3:3:1 கேட்டிருக்காங்க. மென்டலின் வேறுபட்ட ஜோடி பண்பு நிலையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லீல்கள். விதையுறையினுடைய நிறத்திற்கான ஒடுங்கு பண்பு என்பது வெள்ளை. பால் தன்மை பராமரித்தலை பாதிக்காது என்பதை உறுதி செய்தவர் யார் அப்படின்னா, பரிமாற்ற கலவி. ஓகேங்களா? மென்டல் பிறந்த கிராமம் சிசிலியன். ஓகேங்களா? பெற்றோரிடம் காணப்படாத முந்தைய தலைமுறையில் காணப்படும் பண்பு பேரக்குழந்தையிடம் காணப்படுவது மூதாதையர் பண்பு வெளிப்பாடு. ஈரவாயு அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? பைத்தாகரஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இரண்டர கலத்தல் கோட்பாட்டை யாரது துகள் தன்மை கோட்பாடு மாற்றீடு செய்தது? மென்டல். பலாவினுடைய உண்ணும் பகுதிகள் எது அப்படின்னா, பூவிதழ்கள். இருபுற வெடிக்கண்ணி எந்த குடும்ப தாவரங்களை காணப்படும் அப்படின்னா, பேசி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இதோட வந்துட்டு இன்றைக்கு உண்டான 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? நாளைக்கு வந்து பேலன்ஸ் ஒவ்வொரு நாளுமே பார்த்துரும். உங்களுக்கு முடிகிறதுக்குள்ளே 2000 கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? நிறைய நண்பர்கள் சார் பிடிஎஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் எழுதி படிப்பை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு மீறி பிடிஎஃப் சார் டைம் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேயில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது குறித்த தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.